நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாட்டில் வெவ்வேறு இடங்களில் இருந்தபடி நமது செய்தியாளர்கள் செய்திகளை தந்த வண்ணம் உள்ளனர். இவர்கள் தங்கள் பகுதியிலிருந்து பதிவு செய்த தகவல்களை பார்க்கலாம். பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கும் முண்டக்கை பகுதியில் முழு வீச்சில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கு ராணுவம் தற்போது அமைத்துக் கொண்டிருக்கும் இரும்பு பாலம் மிகவும் ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொக்லைன், ஜேசிபி போன்ற கனரக வாகனங்களை எடுத்துச் சென்றால் மட்டுமே முண்டக்கை பகுதியில் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்க முடியும் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. நேற்று இரவு முதல் ஆய்வு மேற்கொண்டு இன்று காலை முதல் அந்த பணிகளை துவங்கியுள்ள நிலையில் தற்போது வயநாடு பகுதியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஆற்றில் வெள்ளமும் அதிகரித்து வருகிறது. இதனால் அந்த பாலம் அமைக்கும் பணியிலும் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ராணுவம் அங்கு முகாமிட்டு அந்த பாலத்தை கட்டமைப்பிக்கும் பணியில் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள். பாலத்தை கட்டி முடித்தால் மட்டுமே அங்கு மீட்பு படையினர் முழு வீச்சில் அந்த மீட்பு பணிகளை ஈடுபட முடியும் என்கின்ற ஒரு சூழல் நிலவி வருகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். இனி பாலவெற்றிவேல் உங்களிடத்தில். நன்றி சுதீஷ். முண்டக்கை, சூரமலா உள்ளிட்ட இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில அங்கு மருத்துவ உதவிகள், நிவாரண உதவிகள், அரசின் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைப்பதற்கு ஒரு முக்கியமான இணைப்பு மையமாக தற்போது மேப்பாடி பகுதிதான் விளங்குகிறது. அந்த பகுதி நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற இந்த மேப்பாடியில்தான் மருத்துவ முகாம்கள், நிவாரண படைகள் எங்கிருந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம், காவல்துறையினருடைய ஒருங்கிணைப்பு போன்றவை நடைபெறுகிறது. கேரள அரசினுடைய தற்காலிக நிவாரண மையங்களும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நோடல் ஆபீசர்ஸ், குறிப்பாக 4 மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையிலான ஒரு குழு இங்கு அமைக்கப்பட்டு நிவாரண உதவி, மருத்துவ உதவி மற்றும் இறந்த உடல்களை நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் தொடர்ச்சியாக செய்யப்படுகிறது. மேப்பாடி பகுதியை பொறுத்தவரை குறுகலான சாலைகள் இருக்கின்றது. இதன் காரணமாக இந்த நிவாரண உதவிகளுக்கு செல்லும் வாகனங்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் அந்த மீட்பு படையினரை தவிர மற்ற யாருக்கும் இந்த பகுதிகளில் செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மேப்பாடி பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் இந்த மழை காரணமாக இந்த பணிகள் ஒரு சுரக்கமடையும் ஒரு சூழல் தான் இருக்கிறது. 3000த்திற்கும் மேற்பட்ட மக்கள், குறிப்பாக சூரமலா பகுதிகளில் இருந்தும் முண்டக்கை பகுதிகளில் இருந்தும் இந்த மேப்பாடி பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ள சிறப்பு அதிகாரிகளும் மேப்பாடி பகுதிகளில் தான் தற்காலிக முகாம்கள் அமைத்து இந்த நிவாரண பணிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் மேப்பாடியில் நடைபெற்று வரும் மருத்துவ நிவாரண முகாம்கள், மருத்துவமனைகள் எவ்வாறு செயல்படுகிறது என்பது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக செய்தியாளர் மகேஸ்வரன் இணைந்திருக்கிறார். நன்றி பாலவெற்றிவேல். சூரல்மலா மற்றும் முண்டக்காய் பகுதியில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு மேப்பாடி பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு தான் கொண்டு வரப்படுகிறது. முதற்கட்டமாக இங்கு கொண்டு வரக்கூடிய உடல்கள் குளிக்க வைக்கப்பட்டு பிறகு உறவினரிடம் காட்டப்பட்டு அவர்கள் அடையாளம் காட்டுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனை அறைக்கு உடல்கள் எடுத்து செல்லப்பட்டு அங்கு பிரேத பரிசோதனை முடிக்கப்பட்டு பின்னர் அருகில் உள்ள மற்றொரு பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அடையாளம் காணப்பட்ட உடல்கள் என்றால் அது உடனடியாக உறவினர் ஒப்படைக்கப்படுகிறது. அடையாளம் தெரியாத உடல்கள் அந்த இடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. தற்போது இந்த பகுதி தமிழக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய காரணத்தால் கூடலூர் அருகே இருக்கக்கூடிய தேவாலா உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய உறவினர்கள் அதிகமாக இந்த சூரல்மலை பகுதியில் ஏற்பட்ட பேரிடரில் சிக்கியிருக்கிறார்கள். தங்கள் உறவினர்களுக்கு என்ன நேர்ந்தது என தற்போது அவர்கள் அதிக அளவில் இந்த மருத்துவமனை முன்பாக காத்திருப்பதை பார்க்க முடிகிறது. காரணம், தங்களது உறவினர்கள் இறந்து விட்டார்களா அல்லது உடன் இருக்கிறார்களா, மீட்கப்பட்டார்களா என்ற எந்த விவரமும் இதுவரை அவர்கள் தெரியவில்லை. ஒருவேளை அவர்கள் உயிரிழந்திருந்தால் இறுதியாக அவர்களது முகத்தை பார்த்து இதே பகுதியில் அடக்கம் செய்துவிட்டு சென்று விடலாம் என்ற அந்த ஒரு எண்ணத்தில் தான் தற்போதும் அவர்கள் இங்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக பேரிடர் பாதிக்கப்பட்ட வயநாடு மாவட்டத்திலிருந்து செய்தியாளர்கள் சுதீஷ், பாலவெற்றிவேல் மற்றும் நான் மகேஸ்வரன்.
வயநாட்டில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி தற்போது வரைக்கும் 250க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் மண்ணில் புதையுண்ட நபர்களை மீட்கும் பணிகள்ல காவல்துறை அதிகாரிகள், பேரிடர் மீட்பு படையினர் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமானோர் அங்க ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ந்து அது குறித்த செய்திகளை நம்ம பார்க்க இருக்கிறோம்.